ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு சிம்பிளாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய 4 பொருளை வச்சு ஒரு ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். என்னோட முடி நல்லா வளர்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 4 பொருள், இது நம்ம வீட்டிலேயே நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த ஹேர் ஆயில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது என்னோட கேரளா ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்ன டிப்ஸ். இது அவங்களுக்கு கேரளா லேடிஸுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு நிறைய முடி இருக்கும். என் ஃப்ரெண்டு கேரளாவில் இருக்கா, அவள் சொன்ன டிப்ஸை வச்சு தான் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணி இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி என்னோட முடியும் ரொம்ப அடர்த்தியாக அதிகமாக இருந்துச்சு, கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவகிட்ட கேட்டதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் சொன்னான். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னென்ன பொருளை போட்டு எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். நீ பாருங்கள், செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலை எல்லா வீட்லேயுமே செம்பருத்தி செடி கண்டிப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் இல்லைன்னா பக்கத்து வீடுகளில் கூட இருக்கும். செம்பருத்தி இலை, கருவேப்பிலை கொஞ்சம், இது பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் இப்போல்லாம் இருக்கும், கடைங்களெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இது வெந்தயம், நம்ம வீட்டு கிச்சன்லேயே இருக்குது. இந்த 4 வச்சு ஈஸியாக ஒரு ஹேர் ஆயில், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேர் ஆயில். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க செம்பருத்தி இலையை இதில் போட்டுக்கலாம். செம்பருத்தி இலையை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சி வச்சுருக்கேன். செம்பருத்தி இலை நான் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தான் விட போகிறேன். அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். கருவேப்பிலை நம்ம வீடுங்கள்லேயே செடியில் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டால் நல்ல வாசனையாகவும் இருக்கும். முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருவேப்பிலை. நெல்லிக்காயை கட் பண்ணிட்டு போடலாம். அப்புறம் 2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ஊரெல்லாம் வைக்கலை, அப்படியே தான் நான் போடுறேன். ஈஸியாக செஞ்சிடலாம். நிறைய அது போடணும், இது போடணும், காய்ச்சணும், அதை கட் பண்ணணும், ஊற வைக்கணும், அது எதுவுமே கிடையாது. பாருங்கள், உடனே எடுத்து அப்படியே ரெடி பண்ணலாம். இந்த நெல்லிக்காயை நான் கட் பண்ணிட்டு வர்றேன். இது சின்ன சைஸ் நெல்லிக்காய்ன்றதுனால நான் 4 நெல்லிக்காய் எடுத்திருந்தேன். உங்களுக்கு 2 பெருசாக இருந்தால் 2 போதும். இங்கே பாருங்கள், விதையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த நெல்லிக்காயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப சிரமப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடிய 4 பொருளை வச்சு சட்டுன்னு இந்த ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் செய்கிற வேலை தான், ஆனால் நிறைய பலன் கிடைக்கும். என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் வர்றதா இருந்தால் என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே சேரும். என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற முழு தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிறத நான் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது நான் இதை அரைச்சிட்டேன். இதை எப்படி ஆயில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு இரும்பு கடை தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பாட்டிலில் வாங்குகிற அந்த கம்பெனி பிராண்டட் எல்லாம் வாங்காதீங்க. அதையும் விட நீங்கள் தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை கொஞ்ச நேரம் நம்ம சூடு பண்ணலாம். இந்த தேங்காய் எண்ணெயை தேங்காய் எண்ணெய் கொஞ்ச நேரம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் போட்டு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இப்போவே அதில் போட்டோம்னா தீய ஆரம்பிச்சிடும். அதனால் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். சூடு வந்ததுக்கப்புறம் அந்த ஐட்டம்லாம் இதில் போடலாம். இப்போது எண்ணெய் சூடாயிட்டு பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த டைமில் இதில் போட்டு என்கிட்ட சின்ன கடாய் இருக்கிறதால நான் சின்ன கடாயை வச்சு, இரும்பு கடாய் சின்னது தான் இருக்குது, வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பெரிய கடாய் இருந்தால் நல்லா பெரிய கடாயில் பண்ணுங்கள். அப்போ தான் பொங்கி ஊற்றாது. சின்னதாக இருந்தால் கீழே பொங்கி ஊற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா இதில் வலிச்சு போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே காய்ச்சிட்டு இருக்கலாம், சூடு பண்ணலாம். இது சூடு பண்ண இது நல்லா ஒரு 15 நிமிஷத்தில் இந்த ஆயில் ரெடி ஆகிடும். நம்ம போட்டிருக்க ஐட்டமெல்லாம் இதில் நல்லா சூடாகிட்டு இறங்கிடும் அந்த இதெல்லாம் ஃப்ளேவர்லாம்.
அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு இதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஃபுல்லாக வச்சிங்கன்னா ஸ்டவ்வை பொங்கி ஊற்றிடும். நான் கொஞ்சம் ஆயில் தான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் பெரிய கடாய் இருந்தால் நிறையவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல சலசலப்போட இதில் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம இதை ஸ்டவ்லேயே வச்சுருக்கணும். இப்போ சலசலப்பு அடங்கலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும். நம்ம போட்டிருக்க ஐட்டம் அப்புறம் அந்த எண்ணெய் கருகிடாமல் இந்த மாதிரி கிளறி விடுங்க அப்பப்போ. நீங்கள் பாருங்கள், இப்போ செஞ்சுட்டு இருக்கும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர், அவ்வளோ வாசனை வருது. நம்ம போட்டிருக்க கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வருது. கண்டிப்பாக அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு. இப்போ பாருங்கள், நான் அந்த ஆயிலை ரெடி பண்ணிட்டேன், வடிகட்டி எடுத்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வாசனையாக இருக்குது, வீடு ஃபுல்லாகவே கமன்னு வாசனை வருது. இந்த ஆயிலை குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சளி பிடிக்கிற பயமே கிடையாது. ஏன்னா நல்லா சூடு பண்ணிட்டோம். நெல்லிக்காய் செம்பருத்தியில் போட்டதால் நீங்கள் யோசிக்கலாம் சளி பிடிக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக சளி பிடிக்காது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா சூடு பண்ணியிருக்கோம், நிறைய நேரம் வச்சு இந்த எண்ணெயை காய்ச்சிட்டோம். பச்சையாக வச்சோம்னா சளி பிடிக்கும், இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சளி பிடிக்காது. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இதை டெய்லி நீங்கள் தலை குளிக்க முன்னும் வச்சு நல்லா ஊற வச்சு தலை குளிக்கலாம். இல்லைன்னா ரெகுலராக எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அப்படி கூட வச்சுக்கலாம். நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். தலை குளிக்கும் போது மட்டும் ஒரு 3 ஹவர்ஸுக்கு முன்னாடி ஆயில் நல்லா வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு தலை குளிப்பேன். அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 2 தடவை கூட இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த வடிகட்டின இந்த இது இருக்கு இல்லையா, சக்கை இருக்கு இல்லையா, இதை எடுத்து கொஞ்சம் இதில் நம்ம போட்டுட்டு இதில் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு ஹேர் பேக்காக போட்டு தலையில் கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் போட்டு குளிச்சிட்டோம்னா தலை முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த தயிரை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு ஹேர் பேக்காக போட்டோம்னா 15 மினிட்ஸ் கழித்து குளித்தோம்னா முடி அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், பேஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹேர் பேக் ரெடி பண்ணோம்ல, அதை என்னோடய முடியில் நான் போட்டுட்டேன். 15 மினிட்ஸ் கழித்து நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், என்னோடய முடி எவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்னோடய லிப்ஸ் மூமெண்ட்டும் என்னோடய வாய்ஸும் நான்சிங்காக போயிட்டுருக்கோம். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மைக்கை ஆன் பண்ணாமல் அதில் பேசிட்டேன், அதனால் இப்போ பின்னாடி வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஃபேஸுக்கும் ஒரு ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது என்ன ஃபேஸ் பேக் அப்படின்றத நீங்கள் போய் பாருங்கள். நான் எப்போவுமே டெய்லி இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே என்னோடய சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வர்றீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னோடய முடி ஆல்ரெடி நான் அந்த ஆயில் காலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஹேர் பேக்கு போட்டேன் தலையில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்னோடய முடி நல்லா வளர்ந்துருச்சு. இந்த ஹேர் ஒரு நாள் போட்டதுனால இல்லை, முன்னாடி நிறைய நாள் போட்டதுனால முடி நல்லா வளர்ந்துருச்சு. நல்ல நீளமாகவும் இருக்குது. இப்போ எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அந்த ஹேர் பேக் நான் போட்டேன் இல்லையா, அந்த சக்கையும் தயிரும் மிக்ஸ் பண்ணி போட்டேன். எவ்வளோ ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரியே இருக்கும் பாருங்கள் முடி. நம்ம எந்த கண்டிஷ்னரும் எதுவுமே போட தேவையில்லை. நார்மலாகவே நேச்சுரலாக ஒரு ஸ்ட்ரைட்னிங் கண்டிஷ்னர் எல்லாமே நமக்கு நேச்சுரலாக கிடைக்கும். நம்ம எதுக்கும் மெனக்கெட தேவையில்ல, காசும் செலவு பண்ண வேண்டியதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹேர் ஆயில் வேணும்னா கண்டிப்பாக தொடர்ந்து என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. இந்த மாதிரி
ஹோம் ரெமடிஸ் நிறைய உங்களுக்கு காத்துட்ருக்கு. கண்டிப்பாக என்னோட சேனலை ரெகுலராக பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் நான் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.